பிளான் பண்ணியாச்சு. அடுத்த நாள் வந்து கருவாடு தொக்கோ ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு நைட் நான் வந்து ஈவினிங்கே வந்து பிளான் பண்ணிட்டேன். ஆனால் சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு அதை வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா வச்சுருக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ணலை. அப்போ எனக்கு சோம்பி ஈவினிங் போல் ஜாலியாக மொபைல் நோண்டிட்டு இருந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் உரிச்சிக்கலான்னு பார்த்தா அது உருக்கி இமயமலை மாதிரி போய்கிட்டு இருக்குது. என்னடா இது நைட்டே பேசாமல் உரிச்சு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்துலேருந்து இடையில வந்து கலந்து விட்டுட்டேன். ரசம் வச்சு அதை சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு இவங்க சிக்கன் வாங்கியிருந்தாங்கன்னா எனக்கு சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு தோசை ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாங்க. இவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் கொடுத்ததுக்கு எங்கள் கிச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி போட்டு என்னமோ செஞ்சு வச்சுருந்தாங்க. பாதியிலே பாப்பா அழுகும், அதை விட்டுட்டு ஓடிட்டாங்க. பெற்றவன் நான் இங்கே இருக்கேன் அந்த அழுகுறதுக்கு கிட்டே குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. கடைசியில் நான் தான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வந்து பார்த்தா எல்லாம் அடி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தக்காளிலாம் ஒட்டிக்கிடுச்சு. அதுக்கப்புறம் மசாலாம் போட்டு நல்லா ஏற்றிட்டேன். ஆனால் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் நான். அவங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா பிடிக்காது கிரேவி. அது நினப்பு இல்லாமல் தண்ணி வேறு நிறைய ஊற்றி அதை சொண்டிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வந்து தோசை ஊற்றி கொடுத்தாங்க. தோசை பார்த்திங்கன்னா அழகாக ஊற்றுறாங்க. என்னையோட சூப்பராக அவங்க தான் ஊற்றுறேன். அப்புறம் தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு.